முருங்கைக்கீரை துவையல் பார்க்கலாமா இன்றைக்கி? முருங்கைக்கீரையும் தூதுவளையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு துவையல் அரைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு. ஸோ வந்து இதில் எண்ணெய்லாம் ஆட் பண்ணியிருக்குன்னா வெறும் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் வந்து இதில் வந்து தேங்காய், வெங்காயம், கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்னு நம்ம இங்கே அலசி வச்சுருக்கோம் தூதுவளையும் முருங்கைக்கீரையும். அதையும் நல்லா வதக்கணும். முருங்கைக்கீரையும் தூதுவளையும் அவ்வளோ சளிக்கு நல்லதுங்க. எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்லாம், சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் வெறும் சாதத்தில் வந்து இந்த துவையில் போட்டு நெய் விட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. இப்போ இதை நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கி, ஏன்னா அந்த கீரை வந்து நம்ம வதக்கிறதுல தான் வேகணும். பச்சையாக அப்படியே போட்டு அரைச்சோம்னா வதக்காமல் அப்படியே பச்சை வாசனை இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா வதங்கி அந்த சூடுலேயே வந்து அந்த எண்ணெயோட இதுலேயே அது வந்து நல்லா குக்காகி நம்ம வந்து ஆற வச்சு